Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோங்க. டெய்லி லைஃப்ல நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு 10 டிப்ஸை நான் வந்து இதல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்ன டிப்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Tip number 1ல தோசைக்கல் சீசனிங் பத்தி பார்க்க போறோங்க. தோசைக்கல்லை எப்பவுமே வந்து நம்ம எண்ணெய் பசையோட வச்சிருந்தோம் அப்படினா நம்ம தோசை செய்யும்போது நல்லாவே நமக்கு தோசை வந்து வரும். இல்லனா அப்படினா பிஞ்சிட்டு அந்த மாதிரி நல்லாவே வராது. சோ நம்ம அத சரி பண்றதுக்கு நம்ம எப்பவுமே தோசைக்கல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து லைட்டா நம்ம எண்ணெய் போட்டு அத சீசனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தோசை சூப்பரா வருங்க. இந்த மாதிரி நம்ம சீசனிங் பண்றதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில நிறைய ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ்லாம் செய்றோம் இல்லீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லனா அப்பளம் கூட பொரிக்கிறோம் இல்லனா வந்து வடை சுடுறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணும்போது அந்த எண்ணெயை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணா அந்த எண்ணெயலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயலாம் உறிஞ்சிரும் அப்படி நம்ம டிஷ்யூ வந்து யூஸ் பண்றோம் இல்லீங்களா? அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம அந்த மாதிரி நம்ம எண்ணெயில இருந்து எடுக்கிற பொருளை வந்து அப்படியே நம்ம தோசைக்கல்ல வந்து வெச்சுக்கலாம். தோசைக்கல்ல வைக்கும்போது அதுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் அப்படியே வந்து தோசைக்கல்ல வந்து ஒட்டிக்கிடும். நம்ம அதை அப்படியே வந்து லைட்டா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்ல எண்ணெய் தடவற பிரஷ் வச்சு நம்ம வந்து நல்லா அத வந்து சீசனிங் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு தோசைக்கல்ல வந்து நல்லாவே சூப்பரா இருங்க உங்களுக்கு. இப்ப பாருங்க நான் செஞ்சு காட்றேன். நான் வந்து இதல வந்து வச்சிட்டு அந்த எண்ணெய் லைட்டா இதானோன்னு நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்க இது ஒரு டிஷ்யூ வச்சிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம தோசைக்கல் வந்து சூப்பரா சீசனிங் பண்ண மாதிரி ஆயிருச்சு. அதே டயத்துல நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாம போயிருச்சு. சோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. டிப் நம்பர் 2ல நம்ம வந்து நெய் பாட்டில்ல லாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதும் சைடுல கீழலாம் இருக்கிற நெய்யை நம்ம ஸ்பூனால எடுக்க முடியாது இல்லைங்களா? அத வந்து எப்படி வந்து நம்ம வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பாட்டில்ல வந்து லாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து அந்த பாத்திரத்துல வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படினா அந்த நெய் எல்லாமே அந்த தண்ணில வந்து நமக்கு மிக்ஸ் ஆயிரும். சோ அந்த பாட்டில் எல்லாமே வந்து நல்லா நெய் இல்லாம நல்லா ஃப்ரீ ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு வாஷ் பண்றதும் ஈஸி. அதே டயத்துல நெய்யும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியை வந்து நம்ம சாம்பார் வைக்கும்போதோ இல்ல பொங்கல் செய்யும்போதோ நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படினா அந்த சாம்பார் வந்து நல்ல நெய் மணத்தோட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3ல நம்ம வெண்டைக்காவை பத்தி பார்க்க போறோங்க. வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கத்தி இல்ல அருகாமனையில பாத்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். சோ நம்ம அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப். நம்ம வந்து வெண்டைக்காவை கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எது யூஸ் பண்றோமோ நைஃபோ இல்ல அருகாமனையோ எது யூஸ் பண்றோமோ அதுல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா வந்து அந்த பிசு பிசுப்பு இல்லாம நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4ல நம்ம அஞ்சரை பெட்டி பத்தி பார்க்க போறோங்க. அஞ்சரை பெட்டியில நம்ம வந்து எப்பவுமே இந்த கரம் மசாலா ஐட்டத்தை தான் நம்ம வந்து வைப்போம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து அஞ்சரை பெட்டியில நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படினா ரொம்பவே ஈஸியா இருக்கு. நம்ம நார்மலா பாக்ஸஸ்ல போட்டு வைக்கும்போது ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம ஓபன் பண்ணும்போது டைம் வந்து ரொம்பவே இதாகும். அதாவது என்ன ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றும் கருக ஆரம்பிச்சிரும். அதே இது நம்ம இந்த மாதிரி ஒரே பாக்ஸ்ல இருந்துன்னு வெச்சுக்கோங்களேன் டக்கு நம்ம வந்து அந்த வேலையை வந்து செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகுது. நான் வந்து என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோல கூட நான் வந்து உங்களுக்கு அதை காட்டியிருப்பேன். எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகிறதுனால தான் நான் உங்களுக்கு டிப்பாவே நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ நீங்க பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதெல்லாம் ஒரே பாக்ஸ்ல போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் வந்து காஃபி பவுடர் வந்து வாங்குறோம். அந்த காஃபி பவுடர் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து ரொம்ப கட்டிப்பட ஆரம்பிச்சிரும். சோ அந்த இதை அவாய்ட் பண்ணி நம்ம எப்பவுமே காஃபி பவுடர் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கிச்சன் டிப் வீடியோ போட்டிருந்தோம். அதுலயும் வந்து காஃபி பவுடரை எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணல அப்படினா அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.
இந்த மாதிரி காஃபி பவுடர் நம்ம பாட்டிலில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்துகிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு குட்டி பால் சைஸில் மாற்றிட்டு அதை இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா காஃபி பவுடர் நல்லா கட்டிப்படாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுவும் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7ல் நம்ம காஞ்ச மிளகாய் பற்றி பார்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஒரு சில ரெசிபிக்கெலாம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம அப்போ எடுத்து அதை கிள்ளி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ஆயிரும். அதே டயத்தில் கொஞ்சம் காரமும் வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலை. அதே நேரம் காரமும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதே இப்போ நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விதையில வந்து அப்படியே தங்கியிருக்கும். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சில்லி பவுடர் அரைக்கும் போதோ இல்லை க்ரஷ் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸாகவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. இந்த டிப்பில் நம்ம வந்து வெள்ளைப்பூடு வந்து எப்படி வந்து ஈஸியாக உரிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெள்ளைப்பூடு உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நான் எப்பயும் யூஸ் பண்ணுற ஒரே மெத்தட் வந்து இந்த நைஃபை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது தான். இதுக்கு வந்து நல்லா பூண்டு வந்து எடுத்துகிட்டு அதில் மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டான பார்ட்டாக இருக்கும். அதை வந்து நைஃபை வச்சு நம்ம எடுத்துட்டாலே ஈஸியாக வந்து நமக்கு தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். இந்த மெத்தடில் பூண்டு உரிச்சா எவ்வளோ பூண்டு வேணாலும் ரொம்ப ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். இது வந்து நம்ம சின்ன பூடு பெரிய வெள்ளைப்பூடு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இது வந்து எந்த பூடாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து எப்போவுமே இந்த டெக்னிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டெக்னிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. இந்த டிப்பில் நம்ம வாழைத்தண்டை அதில் உள்ள நார் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம வாழைத்தண்டு இந்த மாதிரி அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நாரெல்லாம் வந்து தானாகவே வந்து வெளியில் வரும். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த நார் வந்து ஈஸியாகவே வந்து நமக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம இழுத்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வாழைத்தண்டோட நாரை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி நார் இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழைத்தண்டை நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நறுக்கின பீசஸை வந்து இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா மோர் கலந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டு வச்சுனா அது கருக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. இந்த டிப்பில் நம்ம தேங்காய் வந்து அதோட சிரட்டையிலேருந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து சமையலுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த தேங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த தேங்காயில் உள்ள டஸ்ட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து விழாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அந்த தேங்காவை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த தேங்காய் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் எடுக்கிற கம்பியை வச்சு இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு தேங்காய் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள் அப்படியே ஃபுல் தேங்காயும் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு சமையல் டயத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 10 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது வந்து தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.